Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை காந்தி சிலை அருகே 2500 ஏக்கர் நிலம் தனக்கு சொந்தம் என கூறும் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமாரை கண்டித்து மகாராஜா சமுத்திரம் கிராம மக்கள் காலை 10 மணியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வணிகர்கள் சங்கத்தினரும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் தென்னவன். வணக்கம் தென்னவன், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கை என்ன? விவரம். வணக்கம். பட்டுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் காந்தி சிலை அருகில் ஆயிரக்கணக்கில் மக்கள் கலந்து கொள்ளும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை பட்டுக்கோட்டை முன்னாள் எம்எல்ஏ ரங்கராஜன் துவக்கி வைத்தார். இந்த உண்ணாவிரதத்தை முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஜவஹர் பாபு ஒருங்கிணைந்து தலைமை தாங்கி நடத்தினார். மராட்டிய மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட சாகர் குடும்பத்தை சார்ந்த ஆனந்தகுமார் என்பவரை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றது. சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட சட்டத்தின் அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட குடியிருப்பு பகுதியை கைப்பற்ற நினைப்பது தவறு என்று உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைத்து கட்சி தலைவரும் வலியுறுத்தி பேசினர். டெல்டா மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் நாளைக்கு சட்டமன்றத்தில் கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இவர்களின் சட்ட நடவடிக்கைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக வணிகர் சங்கத்தினர் மற்றும் வணிகர் சங்க பேரமைப்பினர் இருவரும் இணைந்து 1 மணி நேரம் கடையெடுப்பு நடத்தினர். முடிவில் டாக்டர் சதாசிவம் கலாச்சாரம் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி தென்னவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.